ஹாய். நானும் சரி வீட்லேயே ஒரு நல்ல வீட் நூடுல்ஸ் ஹெல்த்தியாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2-3 வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்து தான் ஆரம்பித்தேன். கோதுமை மாவு நல்லா டஸ்ட் பண்ணி போடுங்க, நூடுல்ஸ் இருக்கிற ஹோலில் போடுங்கன்னாங்க. என்கிட்ட நூடுல்ஸ் ஹோல் இல்லை, இடியாப்பம் பிழியறதுலே பண்ணிட்டேன். நல்லா மாவு டைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு எண்ணெய் உப்பு மட்டும்தான் போட்டு பிசைய சொன்னாங்க கோதுமை மாவில். அது நல்லா போட்டு பிசைஞ்சிட்டேன். கூடவே நல்லா வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு சாஸுக்கு தனியாக ரெடி பண்ணிட்டேன். தண்ணி நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் உப்பு எண்ணெய் ஊற்றிட்டு தான் இந்த நூடுல்ஸ் எல்லாம் போட்டேன். நல்லா உதிரியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நினச்சதோ தெரில, அப்படியே எடுத்து பார்க்குற ஒரே கூழாக இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அப்புறம் ஐஸ் க்யூபெல்லாம் போட்டு தேய்ச்சி பார்க்குறேன். அப்பயுமே கோந்து மாதிரி தான் இருக்குது. சரி அதில் போட்டு ஏதாவது ஒரு கிரிப்னஸ் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா வாயில் எடுத்து வச்சுட்டா சாஸ் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. இது ஒரு மாதிரி கூழாக இருக்கவும் எங்களுக்கு கிரேவிங்ஸ் அடங்கலை. அதனால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். இந்த மாதிரி சொதப்பல் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கப்பா. பை பை.